எக்ஸாம்பிள் சம் 1.36 சால்வ் த சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே நமக்கு தெரியுது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிக்கலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணியாச்சு. ஏ பை ஓங்கிற மேட்ரிக்ஸ் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் நம்ம ஜீரோவாக மாற்றணும். அதுதான் ரோ எச்லான் ஃபார்மேட். ரோ எச்லான் ஃபார்மேட் நம்ம கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டோவில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் நம்ம ஜீரோவாக மாற்றணும். ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் ஜீரோவாக மாற்றுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே ஒன்றா தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் நம்ம ஜீரோவாக மாற்றிடலாம். அப்போனா R1ல் எந்த ப்ராசஸுமே நடக்காது. R2லையும் R3லையும் மட்டும் ப்ராசஸிங் நடக்க போகுது. அதை நம்ம ரைட் பண்ணிடலாம். R2 implies R2 minus 2 R1. R3 implies R3 minus R1. R1ல் எந்த ப்ராசஸுமே நடக்கலை. அதை அப்படியே ரைட் பண்ணியாச்சு. R2 நடக்கக்கூடிய ப்ராப்பர் ப்ராசஸிங்கை நம்ம சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R2 implies R2 minus 2 R1. R2 ரைட் பண்ணிக்கலாம். 2 minus 1 4 0 minus 2 R1. R1 minus 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் minus 2 minus 6 4 0. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 minus 7 8 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R2ல் முடிஞ்சிருக்குது. R2ல் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். 0 minus 7 8 0. நெக்ஸ்ட்டு R3ல் நடக்கக்கூடிய ரப்போ இருக்க சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3 implies R3 minus R1. R3 ரைட் பண்ணிக்கலாம். 1 minus 11 14 0 minus R1. R1 மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணால் minus 1 minus 3 2 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 minus 14 plus 16 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல் முடிஞ்சிருக்குது. அப்போ R3ல் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 0 minus 14 16 0. நம்ம ஃபஸ்ட்டோட இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்ற நினச்சோம். ஜீரோ மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை நம்ம ஜீரோவாக மாற்றணும். அப்போனா R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸுமே நடக்காது. R3ல் மட்டும்தான் இங்கே ப்ராசஸிங் ஒர்க் நடக்க போகுது. அப்போ R3 implies R3ல் 14 இருக்குது. minus 14. R3 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. R2ல் minus 7 இருக்குது. அப்போ minus 2 R2வை minus 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் நடக்காதனால அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். R3ல் நடக்கக்கூடிய ரப்போ இருக்க சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3 implies R3 minus 2 R2. R3 ரைட் பண்ணிக்கலாம். 0 minus 14 16 0 minus 2 R2. R2வை minus 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 plus 14 minus 16 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 0 0 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல் முடிஞ்சிருக்கு. அப்போ R3ல் எடுத்து ரைட் பண்ணிடலாம். 0 0 0 0. R2ல் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஜீரோவாக மாற்ற நினச்சோம். ஜீரோ மாற்றியாச்சு. இங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட்டோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸையும் நம்ம ஜீரோவாக மாற்றியாச்சு. இந்த ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணணும். ரோ ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதே ரோ ஆஃப் ஏ. இப்போ இது R1 இது R2
இது R3. எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குது? ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏ பை ஓங்கிற மேட்ரிக்ஸை ஃபைன் பண்ணும். ரோ ஆஃப் ஏ பை ஓங்கிற மேட்ரிக்ஸ்னால் அந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸையும் கம்பேரிங் பண்ணும். ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸும் கம்பேரிங் பண்ணோம்னா இது R1, இது R2, இது R3. இதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுலேயும் 2 தான் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் இங்கே கம்மியாக இருக்குது. அப்போனா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். நான் ட்ரிவியல் சொல்யூஷனாகவே இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது, 2 இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் அப்படின்னா எக்ஸ் ஒய் இஜெட். இங்கே 3 வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம ஃபைன் பண்ணதில் நமக்கு வந்து 2 தான் வந்துருக்குது. அப்போ எத்தனை வேரியபிள்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால லெட் இஜெட் ஈக்குவல் கேன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறலாம். லெட் இஜெட் ஈக்குவல் கே. இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம கொண்டு வந்த ஏ பை ஓங்கிற மேட்ரிக்ஸ் இதுதான். இதில் நம்ம இங்கே பாருங்கள், இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட், இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸ் வந்து 0வாக மாறிடும். எக்ஸ் வந்து 0வாக மாறிடும். -7y -7y ப்ளஸ் 8z ஈக்குவல் கான்ஸ்டன்ட் வேல்யூ 0வாக இருக்குது, 0. இப்போ நமக்கு -7y அப்படி இருக்கட்டும். இந்த 8z அந்த சைடு கொண்டு வருவோம். -8 z இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ k. இது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும், -8k. இப்போ மைனஸ் நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் 8k டிவைடிங் பை 7 தான் ஒய்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட், இது கான்ஸ்டன்ட். நம்ம ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3y -2z ஈக்குவல் 0. எக்ஸ் தான் நமக்கு தேவை. ரிமைனிங் உள்ளதை ஃபுல்லாக அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த பாசிட்டிவாக உள்ளதை ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2z கிடைக்கும். z இப்போ நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ k ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். k ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் -3y கிடைக்கும். ஒய்க்கு பதிலாக இங்கே நம்ம 8k டிவைடிங் பை 7 நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அதை ரைட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 2k மல்டிப்ளை பண்ணால் -24k டிவைடிங் பை 7. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 14k -24k. 14லேருந்து -24 போச்சுன்னா -10k டிவைடிங் பை 7 எக்ஸுக்கான வேல்யூ. லாஸ்ட்டாக ஆன்சரை எடுத்து எழுதி ரைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் -10k டிவைடிங் பை 7, ஒய் ஈக்குவல் 8k டிவைடிங் பை 7, இஜெட் ஈக்குவல் k. மறக்காமல் செமிகோலன் சிம்பிள் கொடுத்து k பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் ரைட் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.